Hi friends, welcome to Vellaima channel. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வச்சு ஒரு ஹெல்தியான ஜூஸ் பண்ண போறோம். இந்த காலகட்டத்துல கோவிட் நேரத்துல நிறைய ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. விட்டமின் சி இருக்குறதால நம்ம வீடியோல எப்படி இந்த ஜூஸ் பண்ணிருக்கோம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு எடுத்து தோல் நீக்கி உள்ள இருக்க பல்ஸை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சு வச்சிட்டோம். ஜாரில் போட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸு புளிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நான் வாங்கியிருக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்வீட் தன்மை இருக்குது, அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப குளிர்ச்சி தன்மையாக இருக்குன்றதால இந்த வாட்டி நம்ம இஞ்சி சேர்க்கல. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 1 கிளாஸ் அளவுக்கு ஐஸ் தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்கேன், அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் சேர்த்தேன். நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதால சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதால நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மிக்ஸியில் ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சது எப்படி இருக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஜூஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொரோனா எல்லாருக்குமே நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதால நம்ம ஒரு பூஸ்ட்டாக இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா டாக்டர்ஸுங்க நிறைய பேர் இதில் விட்டமின் சி இருக்கிறதால நிறைய பேர் எடுத்துக்காங்க இதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு லைட்டாக மிளகுத்தூள் போட்டு இந்த மாதிரி டிஷ் நீங்கள் பண்ணி பாருங்கள். மிளகோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இந்த டிஷ் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.